இப்போ திரும்ப வாசிங்க 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். He controls the course of world events. It is he who changes the times and periods. He removes kings and appoints kings என்று தானியேல் சொன்னதற்கு அந்த சொப்பனத்தில் அவன் பார்த்ததுதான் காரணம். அப்ப ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே இப்போ நீ ராஜாவா இருக்கிற, இது உன்னுடைய தலையின் பங்கு. உனக்கு அப்புறமா மீடோ பெர்ஷியன் ராஜ்யம் ஒன்று வரும், அதற்கு பிறகு கிரேக்கு ராஜ்யம் ஒன்று வரும். அலெக்சாண்டர் த கிரேட் பற்றி சொல்லுகிறோமே, அலெக்சாண்டர் த கிரேட் வல்லமையா இருக்கும் பொழுது சிறு வயதிலே செத்து போவான் என்று தானியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவன் ராஜா கிட்ட என்ன சொல்றானா, நீ பெரிய ராஜாவாக இருக்கலாம், நீ பெரிய அதிபதி தான், நீ வல்லமையானவன் தான், ஆனால் ஆளுகை செய்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ராஜாக்களை தூக்குவாரு, அவர் ராஜாக்களை வைப்பாரு. உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆளுகை செய்கிறவர் தான். சில சமயத்தில் நம்ம தேசத்திலும் சரி உலகத்திலும் சரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது இது யார் கண்ட்ரோல்ல இருக்குது, பவர்லெஸ்ஸா இருக்கிறோமே, யாராலுமே ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. இன்று படித்தவர்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், பழைய ஐஏஎஸ் ஆபீசர்கள், மிலிட்டரி ஆபீசர்ஸ், ரிட்டையர்ட் ஆனவங்க பேசுறத கேட்டா everybody seems to say there is no hope. அன்று அருந்ததி ராய் என்று சொல்லுகிறவர்களோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, we don't know what to do. We have to sail through this season. ஏன்னா நீ பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் உன்னை உள்ள தூக்கி போட்டுறாங்க. என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் தான் ஆளுகை செய்கிறேன், நான் நினைத்ததை செய்வேன் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேபுகாத்நேசார் அவ்வளவு வல்லமையாக இருக்கும் பொழுது என் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை காண்பித்து சொல்லுகிறார், ஐயா ஆளுகை செய்கிறது நீ அல்லையா, நானே ஒருத்தர் இருக்கிறேன். நீங்க எவ்வளவுதான் பெரிய ராஜ்யமாக இருந்தாலும், எவ்வளவுதான் வல்லமையாக இருந்தாலும், நீங்க 10 வருஷத்துக்கு பிளான் போடலாம், 100 வருஷத்துக்கு பிளான் போடலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் நான் கர்த்தர், நான் ஆளுகை செய்கிறவர், நான் மாறாதவர். அந்த ராஜாக்கின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை